ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் இப்போ சூப்பராக போகுதுன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சுமாராக போயிட்டுருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம். முத்தழகு ரொம்ப காண்டாக தான் இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாம் டேரக்டராக எல்லாரையுமே திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் ட்ராக் வந்து இப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. என்னென்னா முத்தழகு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் இங்கே அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ட்ராக் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே கடுப்பாக தான் இருக்குது. ட்ராக் வந்து ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பூமி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் அவருக்கு நெகட்டிவாக வர்றதுனால அவருமே வந்து எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இதனால் சீரியல் முடிஞ்சிருமா அப்படின்ட்டு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வென் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் யுவர் சீரியல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க நம்மளோட ஷோபனா. அப்போ கேட்டிருந்தாங்க, இப்போதைக்கு இல்லை அப்படின்னு வேற ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அச்சச்சோ, அப்போ இன்னும் நிறைய கொடுமைகளை பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸும் போச்சு எனக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து முத்தழகு சீரியல் பார்ப்பேன். எனக்கு அந்த முத்தழகு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பூமியோட கேரக்டரும் பிடிக்கும். அவரு எதிர்பார்க்காம தான் இந்த 2 பொண்டாட்டி லாஜிக்கே வந்துச்சு. மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி தான் 2வது மனைவி கழுத்தில் வந்து தாலி கட்டுவார். இந்த லாஜிக் எல்லாமே பார்த்தவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டான டேஸில் சீரியல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பார்க்குறதே. எனக்கு வந்து மோஸ்ட்டாக நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் பார்க்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டி இப்போ போயிட்டுருக்கு. அஞ்சலி ப்ரெக்னன்சி ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் முத்தழகு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு வேணால் கண்டினியூ பண்ணலாம். அதுதான் ரசிகர்கள் டைரக்டாவே கேட்டுட்டாங்க, சீரியல் வந்து எப்போ கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கேள்விகளுக்கு வந்து முத்தழகு ஷோபனா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. சம்யுக்தாவோட எடுத்துக்கிட்ட ரீசன்ட் பிக் எது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட எடுத்த சீன்ஸ் அவங்களுக்கு ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லி, அந்த சீமந்த ட்ராக் வந்து சம்யுக்தாவோட எடுத்த ட்ராக் வந்து ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டான ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து மாறினது, சேஞ்ச் ஆனது அந்த கேரக்டர். மிஸ்டர் சபரியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. லூசு பையன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால தான் கலாய்ச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க.